குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் போயிடலாம். மார்க்கெட்டை பொறுத்தமட்டி ஒன்றும் சொல்கிறதுக்குல வழக்கம் போல் இன்சைடில் தான் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு 8ஆம் தேதி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுங்க. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த கேண்டிலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6வது நாளாக இன்சைடாக இருக்குது மார்க்கெட்டு. இந்த 8ஆம் தேதி ஜூலை அந்த பெரிய கேண்டிலுக்குள்ளே 6 நாளும் இன்சைடாக இருக்குது. ஸோ இது என்ன டைரக்ஷன் கொடுக்கும் அப்படின்றத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதோட பேட்டர்ன் தான் நம்ம வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். ஓகே. இந்த மாதிரி இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்தராக இன்னைக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருந்தது. இன்னுமே டவுன் சைடில் நமக்கு வந்து இந்த இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குங்க. 12, 13ஆம் தேதிக்கு இடையில உள்ள கேப் 23,650 வரைக்கும் வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நமக்கு சில கன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும். ஓகே. ஸோ மொத்த மார்க்கெட்டையும் இந்த ஒரு கேண்டில் முழுங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் போட்டுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை போட்டு தான் நான் வந்து அந்த இது வந்து ட்ரெண்டு வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். மேலேருந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பேன். கீழே வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து நாளைக்கு ஏதாவது பிரேக் அவுட் இருக்குமே ஆனால், இனி திருப்பி மறுபடியும் நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு மொமெண்ட் இருக்கும். மேபி நாளைக்கு டவுன் சைடில் இருக்குமா? இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 24,000 அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க. ரொம்ப நாளாகவே அது வந்து ஒரு 24,000 அப்படின்ற லெவலில் வந்து மார்க்கெட்டானது ரொம்ப நாளாக டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 24,000 அப்படின்ற இடம் இந்த இருக்குது பாருங்கள். அதாவது நான் சொல்கிறது இங்கே ப்ரீவியஸான இதுக்கும், அதாவது இந்த இடம் ஓகே. டேட்டுன்னா பார்த்துக்கோங்க, ஜூன் மாதத்துக்கு. அதுக்கப்புறம் அப்போ ஓரளவு மேலே போயிட்டு திருப்பி ஜூலைலையும் அதே இடத்துக்கு வந்து திரும்ப 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 அந்த 24 அப்படின்ற லெவலில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாகவே மார்க்கெட் வந்து ரொம்ப பார்க்குது, ரொம்ப அதிகமாக பார்க்குது. அதே இது டவுன் சைடில் சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது அந்த 24,800 அப்படின்ற லெவலில் திரும்ப 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 சப்போர்ட் எடுத்திருக்கு. 1, 2, 3 இப்படி 3 இடத்துல இது வந்து திரும்ப திரும்ப சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஃபர்தராக மறுபடியும் நமக்கு இந்த 24 அப்படின்றதும் 23,800 அப்படின்றதும் டவுன் சைடில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்குது. இதை தாண்டி வர பட்சத்தில் டவுன் சைடில் கேப் ஃபில்லிங், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஓவரால் அப்டேட். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நம்ம இது எப்படி அப்படின்னா சிங்கிள் டேல அடிச்சுட்டு போயிடும். நம்ம என்ன நினப்போம்னா 5 நாளாக 6 நாளாக இன்சைடாகவே இருந்ததுனால அவ்வளோதான் அவ்வளோதான் நினப்போம். நம்ம எதிர்பார்க்காத டைமாக பார்த்து மார்க்கெட் ஆனது அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் தெளிவாக சொல்லிட்டேன். இதுதான் டவுன் சைடில் வறுமையானால். இல்லை அப் சைடில் உள்ள ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 24,350 அப்படின்ற லெவலும் 24,500 அப்படின்ற லெவலும் ஒரு மேஜர் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இப்போ நான் சொன்ன விஷயம் புரியலனா தயவு செஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப ரிப்பீட் பண்ணி ஒன்ஸ் வந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த 5 மினிட்ஸ்க்குள்ளே போயிட்டு எந்த மாதிரியான இதை வந்து நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த லெவல்ஸ் ஆனது புரியும். வெறுமனே இதை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல பெரும்பாலும் ஒரு டைரக்ஷன் பிரேக் அவுட் இருக்குன்னா போயிடும். அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்ற பட்சத்தில் சம்டைம்ஸ் அதாவது மேலேயும் பிரேக் அவுட் கொடுக்கும், கீழேயும் பிரேக் அவுட் கொடுக்கும், இன்னைக்கு கொடுத்த மாதிரி. ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு நான் வந்து திரும்ப மெயினாக சொல்ல வந்தது இந்த 24,000 வெரி இம்பார்ட்டன்ட், 23,000 டவுன் சைடில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அப் சைடில் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுமே. ஆனால் அந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் வந்து டெலகிராமில் போயிட்டு இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இங்கே பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதே ஆனால் 24,350, 24,500 அப் சைடு. டவுன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது 23,800, 23,650 எனஃப். அவ்வளோதான் மார்க்கெட்டோட மொத்த அனாலிசிஸ். அப்புறம் உள்ளுக்குள்ளே 5 மினிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக லெவல்ஸையும் மீறி பார்க்குறீங்க. நான் வந்து இன்றைக்கி நான் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் எடுக்கக்கூடாது, இது ரூல்ஸு. முடியாது, நான் வந்து அதையும் தாண்டி எடுக்கிறோன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக இருந்திருக்கும். அவ்வளோதான். ஏன்னா இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும். கரெக்டாக? இல்லை நான் இன்றைக்கி மட்டும் பார்க்குறோன்னாலும் ஒன்று தான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் கேப்பை ஃபில் பண்ணி முடிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது கிராஸ் ஆனது தான் கரெக்டு. ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு பேட்டர்னாக நான் பார்க்குறேன்.
இப்படி தான் வந்து இன்னைக்கு இந்த இந்த ஃபால் நடந்தது. இதுதான் ட்ரேட் எடுக்கிற இடம். வேற எதுவும் கிடையாது. ஓகே. அவ்வளோதாங்க. திருப்பி வந்து வேற என்னங்க லெவல்ஸ் அப்படின்னா, நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். திருப்பி அது எந்த டைரக்ஷன் எடுக்க போகுதுன்றத பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ்வளோதான். இதுதான் நான் வந்து என்னோட பார்வையில திரும்ப திரும்ப நான் பார்த்து வச்சிருக்கிறது இதுதான். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பெரிய அளவுல மூவ்மெண்ட் இல்ல. டே சார்ட்டா மாத்திரலாம். ரொம்ப நாளாவே அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த ரேஞ்ச வந்து மார்க்கெட் ஆனது பிரேக் அவுட் பண்ண மாட்டேங்கி 58,600 டவுன் சைட்ல அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோ தான். 56,500 இதுக்குள்ள தான் மார்க்கெட் ஆனது. மொத்த மார்க்கெட்டும் இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டைமு. தெரியலன்னா விட்டுட்டு நம்ம அமைதியா இருக்க வேண்டியதான். இன்னைக்கு ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு இந்த இடத்துல. இங்க. ஓகே. நேத்து நம்ம இந்த இடத்துல அந்த சின்ன சின்ன கேப்லாம் ஃபில் ஆகாம இருக்கு அப்படின்றத நான் நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்க. ஓகே. நேத்து ஒரு கேப் அப் நடந்திருக்குங்க. ஆனா அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணல. மேபி நாளைக்கு அத வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லெவல்ல கோடு போட்டீங்கன்னா, கரெக்ட்டா போய் அங்க போய் நிக்கும். இங்க பாருங்க. நிக்குதா மார்க்கெட்டு? ஓகே. ஓப்பன் ஆனது இங்க அப்படியே ஒரு பேட்டர்ன் மாரி போட்டிருக்கு. உங்களுக்கு நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன்னா, திரும்பவும் காட்டுறேன். இதில என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே. இன்னைக்கு வந்து இங்க ஓப்பன் ஆகுது. ஸோ நான் நேத்துக்கும் சேர்த்தே லைன் போடுறேன். போட்டுக்கலாம். ஓகே. தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் அப் சைட்ல இந்த லெவல வந்து மார்க்கெட் ஆனது பிரேக் பண்ணவே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இங்க ஓப்பன் ஆகுதுங்க. ஓப்பன் ஆயிட்டு இப்படி வருது. திரும்ப இப்படி போகுது. திரும்ப இப்படி வருது. திரும்ப இப்படி போகுது. திரும்ப இப்படி வருது. அப்புறம் எப்படி இந்த இடத்த போய் ஃபில் பண்ணுச்சு அப்புட்ன்னா, நேத்து இந்த இடத்துல உள்ள கேப் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. ஓகே. ஸோ அந்த இடத்த போயி இந்த பிரேக் அவுட்டுக்கு அடுத்து நம்ம வந்து எடுக்கிறோம். 57,560 ஸோ நம்ம வந்து 600, 700 இந்த ரேஞ்சில வந்து எடுக்கும்போது இந்த இடம் 57,500 வரும்போது சாரி 450 வரும்போது, அந்த கேப்ல நீங்க கரெக்ட்டா மார்க் பண்ணீங்கன்னா, கட் பண்ணிட்டு வந்துரலாம். அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டில நடந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப போகுமா, போகாதா டெப்த்தா பார்க்குற மாரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கன்சால்டேஷன்ல இருக்கிறதுனால, நம்ம அதுக்கு என்ன பேட்டர்ன் வரும் வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணணும். அது கரெக்ட் பிரேக் அவுட் தானான்னு பார்க்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கா, செகண்ட் ஹாஃப்ல நடக்குதான்றதெல்லாம் பார்க்கணும். பார்த்து எடுத்தோம்னா மட்டும் தான் நம்மளால இது வந்து பிடிக்க முடியுது. ஓகே. ஸோ இன்னும் பேங்க் நிஃப்டி டவுன் சைட்ல வருமேயானால், நான் மேஜர் லெவலா 57,000 57,000 அதுக்கப்புறம் இந்த 56,800 பக்கத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்க. தெரியுதுங்களா? இதெல்லாம் போய் பாருங்க என்ன இருக்கு அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணுங்க. அல்லது சடனா மூவ் ஆகுது அப் சைட்ல அப்படின்னா, வழக்கம் போல ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து 58,200 அப்படின்ற லெவல் வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டா இருக்கு. அப்போ இத தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் நல்லா ஷார்ப்பா வச்சா இந்த லெவல் வரைக்கும் மொமெண்ட் இருந்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல டவுன் சைட்ல வருமேயானால் 57,000ம் 56,830ம் என்னோட பார்வையில நான் ஒரு ஆ லெவலா பார்க்குறேன். ஓகே. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட லெவல். செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மொத்த மார்க்கெட்டும் 6 நாள் இன்சைட்ல இருக்கிறதுனால, பெரிய அளவுல ஸ்டாக்ஸ் எதுவும் ஃபில்டர் ஆகல. ஓகே. ஸோ இருந்தாலும் நம்ம 1, 2 ஸ்டாக் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது கரெக்ட்டா இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் இன்னைக்கு வந்து மொமெண்டத்தில வந்த ஸ்டாக் வந்து ஐஇஎக்ஸ் அப்படின்ற ஸ்டாக்கு. ஜூம் பண்ணிக்கலாம். லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ண மறந்துறாதீங்க. ஓகே. பொறுமையா பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும். ஐஇஎக்ஸ பொறுத்தமட்டிம் இந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட்ல இருக்கு. மேபி ஃபர்தரா ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் வருமேயானால், இது வந்து ஒரு 136 அப்படின்ற லெவல் வரைக்கும் போலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுக்கோங்க. ஆர்கே ஃபோர்ஜ். ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளா இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்கே ஃபோர்ஜும் இந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மேபி மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில 630 அப்படின்ற லெவல் வரைக்கும் போதான்றத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பிஜிஇஎல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா ஒரு லாங் கன்சால்டேஷன்லயே இருக்கு. இன்னும் வந்து ஒரு கிளியர் ப்ராப்பர் பிரேக் அவுட் வைக்கல. வச்சது அப்படின்னா மேல போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆ எவ்வளோ தூரம் மேபி மேல போலான்னா, ஒரு 770 இந்த லெவல் வரைக்கும் போலாம். பட் பிரேக் அவுட் இன்னும் வைக்கல. இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய கன்சால்டேஷனுக்குள்ள இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து குவாலிட்டி ஃபார்மா. ஓகே. இந்த ஸ்டாக் வந்து
ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ட்ரெண்டை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கேருந்து லைன் போட்டுருங்க. இதுக்கு கீழே வர்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியேற மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதையும் தாண்டி இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா ஒரு 3000 அப்படின்ற ஃபர்ஸ்ட் லெவல், 3200 செகண்ட் லெவல். மங்களூர் ரெஃபைனரி. இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸான நெக்லைன் பிரேக்காக இருக்குது. ஃபர்தராக மூவ் ஆகுதுன்ற பட்சத்தில் 195 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்த 4-5 ஸ்டாக் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வேறு ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆகலை. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.